ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிம்பிள்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நமக்கு ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா ஏதாச்சும் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவோம், பிம்பிள்ஸ் போயிடும், சைலண்ட்டாக விட்டுருவோம். அகைன் 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிம்பிள்ஸ் வரும், அதே க்ரீமை யூஸ் பண்ணுவோம், சைலண்ட்டாக விட்டுருவோம். பட் இந்த பிம்பிள்ஸ் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால வருதுன்னு யோசிக்க மாட்டோம். ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மசாஜ் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மசாஜ் டூல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது தானே, ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், அதே மாதிரி ரிங்கிள்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணணுன்ட்டு ஒரு சில நல்ல விஷயம் ஒரு சைடு இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பேண்டேட் போடுவோம். டாக்டர்கிட்ட போனோன்னா அவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவார். இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அந்த இடத்துல இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறது தான். இப்போது இந்த இடத்துல இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ஸ்கின் கிழிஞ்சு பிளட்டே வந்துடும். இதே மாதிரி தான் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்து இந்த மசாஜ் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிம்பிள்ஸ் இரிட்டேட் ஆகி இன்னும் பெரிய பெரிய பிம்பிள்ஸாக வரும். நெக்ஸ்ட்டு பிம்பிள்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் உங்களை விட்டு போகவே போகாது. நெக்ஸ்ட் ஒன், பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஃபேஷியல் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி அதில் இருக்க பாக்டீரியா ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதே டைம் அவங்க ஃபுல் மசாஜ் கொடுத்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. இதனால் 2 டேஸ்லேயே ஃபேஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, ஃபேஷியல் பண்ணனால எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னு நினச்சி நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ஃபேஷியல் ட்ரை பண்ணுவீங்க. பட் உண்மை என்னென்னா, ஃபேஷியல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர்னால தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்மூத்தான டெக்ஸ்டரில் இருக்க ஸ்க்ரப்பர் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரப்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன்.